ஹாய் வீட்லேயே நம்ம கிறிஸ்பியாக சமோசா செய்யலாமா? நான் சொல்கிறது போல் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கடையில் கிடைக்கிறது போல் பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு நான் கோதுமை மாவில் தான் அன்றைக்கி சமோசா செய்ய போகிறேன். நீங்கள் மைதாவில் கூட எடுத்துக்கலாம். கோதுமை மாவு செய்யும்போது ரொம்பவே நல்லது. அதுக்காண்டி 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் 1 கப் ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் எண்ணெய் ஃபுல்லாக கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணால் நல்லா ஹீட் பண்ணியிருக்கணும். இது எதுக்கு செய்யணும்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சமோசா. அதனால நல்லா காய வச்சுட்டு மாவில் கொட்டி ஃபஸ்ட்டு கரண்டியால் கிண்டிக்கோங்க. ஹீட்டாக இருக்கும் மாவு. அதுக்கப்புறம் கையால் வச்சு எல்லா இடத்துக்கும் மாவில் எண்ணெய் படுற அளவுக்கு நல்லா திருவி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா மேலே எண்ணெய் தடவி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட வேணாம், நம்ம நச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, ஆனியனுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் பட்டாணிக்கு உருளைக்கிழங்கும் ஆல்ரெடி போட்டு வேக வச்சுட்டு அதனால் போடலை. அதுக்கப்புறம் கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே கலந்துக்கோங்க. ஸ்டஃபிங்ஸ் இப்போ ரெடி. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு நல்லா ஊறி இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நான் தேய்க்கிறது போல் லேசாக தேய்ச்சிட்டு 3 உருண்டைகள் எடுத்து தேய்ச்சிக்கோங்க. இது போல் உங்களுக்கு வரலைன்னா ஒன்றா எடுத்து கூட நீங்கள் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இலை போல் தேய்க்கணும். இது மாதிரி தேய்ச்சிட்டு மேலே மாவு அப்ளை பண்ணி எண்ணெய் தேய்ச்சி அது மேலே மாவு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று 3 மேலே வச்சோம்னா ஒட்டாமல் வரும். நல்லா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காண்டி நான் அப்படி பண்ணுறேன். நல்லா இலை போல் நல்லா தேய்ச்சிட்டு தோசைக்கல் தவா எடுத்து வச்சுட்டு அது மேலே நல்லா ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. பபிள்ஸ் வர அளவுக்கு இங்கிட்டு ஒரு 15 செகண்ட் அங்கிட்டு ஒரு 15 செகண்ட் வச்சுட்டு வேக விட்டால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் தான் இதில் நம்ம செய்ய போகிறோம். எதுவுமே வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. சின்ன சமோசாவும் கிடைக்கும், பெருசாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி இலை போல் கை விரல்கள் தெரியுது பாருங்கள். இது போல் இலை போல் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ணுறது போல் நல்லா மடித்து விட்டுட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மாவு, மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க பேஸ்ட் ஒட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சு விட்டு உள்ளே ஸ்டஃபிங்ஸ் நல்லாவே தாராளமாக வைங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சமோசா கடையில் கிடைக்கிறப்போ நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சுட்டேன். பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் ரோல் கேட்டிருந்தாங்க. அதனால ரோல் நான் உள்ளே ஸ்டஃபிங்ஸ் வச்சு இந்த பக்கம் இந்த மாதிரி கார்னர் மடிச்சு விட்டு ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 3 உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதே போல் நம்ம ஒட்டிட்டு இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சிருக்கணும். காய வச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லா சமோசாவையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. நல்லா பொன்னிறமாக வெந்து வரும். நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அட்டகாசமாக இருக்கும். இது போல் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை. வீட்டிலேயே செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ரெசிபிஸ் வீடியோஸ் பார்க்க. அடுத்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.